ஒரு கடல் கண்ணி கடலோட ஆழத்துக்கு போய் ஒரு பச்சை கலர்ல ஒரு வளையல் இருக்கும். அதை எடுத்து அவளோட கையில மாட்டிக்கிறா. அப்படி அந்த வளையல மாட்டிட்டு அவன் மறுபடியும் கடலுக்குள்ள போகும்போது மீன்கள் எல்லாமே பயந்து ஓடிக்கிட்டு இருக்கும். பார்த்தா ஒரு பெரிய சுழல் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சுழல்ல இருந்து கடல் கண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் சுழல்ல மாட்டப்பட்டு அவ கரை ஒதுங்கிருவா. மயக்கத்துல இருந்து இருந்துச்சு பாப்பா. பார்த்தா அந்த கரையை ஒட்டியே ஒரு ஹோட்டல் இருக்கும். அதோட ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் அவ கரை ஒதுங்கிருப்பா. அண்ட் அவளால இப்பதான் நடக்க முடியுன்றது ஆச்சரியப்பட்டு அவளோட காலை பார்த்துக்கிட்டு இருப்பா. யாரும் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல்ல குதிச்சு அவன் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிருவா. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. அவன் ரூம்ல தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ பெரிய சத்தம் கேட்கும். அவன் பயந்து அலறி இருந்துச்சு. அவன் ரூமை செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருப்பான். அவன் ரூமை பார்க்கும்போது அங்க இருக்க பொருள் எல்லாமே அங்கங்க சதறி கிடக்கும். யாரோ சாப்பிட்டு வச்சு மிச்சம் போட்ட மாதிரி அங்கங்க அலங்கோலமாவும் இருக்கும். அப்படியே அவன் ட்ரெஸ்ஸிங் ரூம் போவான். கீழே ட்ரெஸ் இருக்கிறத பார்த்துட்டு அதை ஆங்கர்ல தொங்க விடும் போது அங்க ஒரு கால் தெரியும். அதை பார்த்துட்டு பயந்துருவாங்க. பயந்துகிட்டே கிட்டக்க போய் யாருன்னு பார்க்க போறான். பார்த்தா நம்ம கடல் கண்ணி தான் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் யாரு நீ அப்படின்ற மாதிரி கேட்பான். இவ பதிலே சொல்லாத பார்த்துட்டு இவ திருடு தான் வந்திருக்கான்னு நினைச்சிட்டு இவ கையை பிடிச்சி இழுக்க போவான். அந்த கடல் கண்ணி பயந்துகிட்டே நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு எத்து விடுவா. ஹீரோ பறந்து போய் விழுவாங்க. கடல் கண்ணி அந்த ரூம்ல இருந்து தப்பிக்கின்றக்காக ஜன்னல பாப்பா. பார்த்தா கடல் தெரியும். ஜன்னல்ல கடல் தெரியுதை பார்த்துட்டு அந்த ஜன்னல் நோக்கி ஓடுவா. பார்த்தா அதுல முட்டி அங்கேயே மயங்கி விழுந்துருவா. நம்ம ஹீரோ அந்த கடல் கண்ணியோட கை காலெல்லாம் கட்டி போட்டுட்டு 2-3 போட்டோவும் எடுத்து வச்சுக்குவா.